மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேயர்களுக்கு ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு அவர் நம்மோடு இருந்திருக்காரு. அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். ஜெயம் ரவி வாழ்க்கையில் நிம்மதியாகவே இருக்க முடியாது போல். முதல்ல வந்து மனைவியோட விவாகரத்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பாடகி அவர் லைஃப்பில் வந்தாங்க, திரும்ப போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. சமீபத்தில் மாமியார் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்து அதுவுமே பிரச்சனையானது, சர்ச்சையானது. இப்போ மீண்டும் வந்து அந்த பாடகி மீண்டும் வருகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த போஸ்ட் யாருக்கு, ஜெயம் ரவிக்காக தான் போட்டிருக்காங்களா அப்படின்னு விவாதமாயிருக்கு. உண்மையில என்ன சார் நடந்தது? விடாது கருப்புன்னு ஒரு சீரியல் வந்துச்சு, ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்துச்சு. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்து லேஸில் விடாது போல். அதாவது மழை நின்னும் தூறல் நிற்கலன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தொடர்ந்து போயிட்டே இருக்குது. 2 வருஷமாக பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி மேட்ரு, ஃபேமிலி மேட்ரு, இது தொடர்ந்து மாறி மாறி, ஒரு பக்கம் ஜெயம் ரவி, ஒரு பக்கம் ஆர்த்தி, ஒரு பக்கம் அவங்க ஆர்த்தியோட அம்மா சுஜாதா விஜயகுமார், இன்னொரு பக்கம் வந்து கெனிஷா, இப்படி தொடர்ந்து ஜெயம் ரவியை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க. டாக் ஆஃப் த டவுனாகவே வந்து எப்போவுமே வச்சிட்டு இருக்காங்க. அதை வந்து அதை முடிச்சு விட மாட்டேங்கிறாங்க இந்த பிரச்சனையை. அது என்ன காரணம்னு தெரில. அது அவங்களுடைய குடும்ப பிரச்சனை, ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கலாம். எல்லாமே மீறி பார்த்தீங்கன்னா எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சர்ச்சை ஒன்று மாற்றி ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது. பட்டக்காலிலே படுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி மாற்றி 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 வந்துக்கிட்டே இருக்குது. அதுதான் ரொம்ப வேதனையாக இருக்குது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அமைதியான மனதனுடன் மீண்டும் வருகிறேன் ஆழமான காரணத்தோட அப்படின்னு சொல்லி ஒரு ட்விட்டு போட்டிருக்காங்க போல். இன்ஸ்டாவில் ஒரு பதிவு போட்டிருக்காங்க. பொடி வச்சு போட்ட மாதிரி இருக்கு. பொடி வச்சு தான் போட்டிருக்காங்க. அமைதியான மனதுடன் ஆழமான காரணத்துக்காண்டி மீண்டும் வருகிறேன் இன்ஸ்டாவில் ட்விட்டு போட்டிருக்கதை பார்த்தா ஏதோ பொடி வச்சு போட்ட மாதிரி தான் தெரியுது. நான் போகிறேன் வர்றேன்னு சொல்லி அவங்களே ஒரு வீடியோ போட்டாங்க. கெனிஷா ஒரு வீடியோ போட்டாங்க. அப்புறம் அதெல்லாம் வந்து நடந்து 2-3 மாதம் ஆயிடுச்சு. அவங்க போயிட்டாங்களா போகலையா எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனால் அவங்கள பற்றி பேச்சு எதுவும் இல்லை. நடுவில் அந்த துபாய் சர்ச்சை ஒன்று போச்சு, அதை பற்றி நடுவில் எல்லாருமே பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த ட்விட்டை பார்த்தா அதாவது ஜெயம் ரவிக்கு பயமாக இருக்கோ இல்லையோ நமக்கெல்லாம் பயமாக இருக்குது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று நடந்துக்கிட்டே இருக்குது அடுத்தடுத்து, பேக் டு பேக். இது வந்து எப்படி சொல்கிறதுனே தெரில. உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி வந்து ரொம்ப நல்ல மனிதர், ரொம்ப ரொம்ப நல்ல மனிதர், ரொம்ப எளிமையான மனிதர், மென்மையான மனிதர். அதுதான் ரொம்ப இங்கே முக்கியம் நம்ம பதிவு பண்ண வேண்டியது. அவங்க அப்பா எடிட்டர் மோகன் இருக்கார்ல, அவர் வந்து சாதாரணமாக வந்த ஒரு மனிதர் கிடையாது. சினிமாவில் இன்றைக்கி இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்து ஜெயிச்சு காமிச்சிருக்கார் அப்படின்னா, அவர் திருமங்கலம் மதுரை பக்கத்தில் இருக்கு இல்லையா, அங்கேருந்து நடந்தே சென்னைக்கு வந்தவர். நடந்தே சென்னைக்கு, பஸ்ஸு காசு கூட இல்லாமல் நடந்தே சென்னைக்கு வந்திருக்காரு. பாருங்கள், கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர் நடந்தே சென்னைக்கு வந்து டனால் தங்கவேலுன்னு ஒரு காமெடி நடிகர் இருந்தார்ல, அவர் வீட்டில் போய் வந்து அடைக்கலமாகி அவர் வந்து பார்த்திங்கன்னா ஜெயம் ரவியோட அப்பாவை எடிட்டர் மோகனை பார்த்திங்கன்னா பிள்ளை மாதிரி வளர்த்துருக்காரு. கூடவே வச்சு பிள்ளை மாதிரி வளர்த்து, அவர் சினிமாவில் இருந்ததுனால ஏதாவது கற்றுக்கோ, தொழில் கற்றுக்கோ அப்படின்னு சொல்லி எடிட்டிங்க்கு போய் கற்றுக்கிறதுக்கு ஒரு எடிட்டர்கிட்ட சேர்த்து விட்டுருக்காரு. அங்கே எடிட்டிங் கற்றுக்கிட்டு அப்புறம் எடிட்டிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண ஆரம்பிச்சு டப்பிங் படங்கள் நிறைய வாங்குவார். அந்த வந்து ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா ஒய் ஜெயந்தி ஐபிஎஸ் அது இதுன்னு படங்கள்லாம் வரும். அந்த மாதிரி படங்கள்லாம் வாங்கி நிறையா வந்து அதை எடிட் பண்ணி, அதை ரீஎடிட் பண்ணி, அதை வருஷன்லாம் மாற்றி ஒரு மாதிரி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக டப்பிங் பண்ணி ரிலீஸ் பண்ணி அது நல்லா சம்பாதிச்சார். ஆனால் ஒரு குடும்பம் போது ரொம்ப ஒழுக்கமான குடும்பமாக வச்சுருந்தார். அவங்க மனைவி இருக்காங்க இல்லையா, அதாவது எடிட்டர் மோகன் அவரோட மனைவி ஜெயமருடைய அம்மா லட்சுமிமா, அவங்கள பார்த்தாலே கையெடுத்து கும்பிடணும் போல இருக்கும். அந்த அளவுக்கு வந்து தெய்வ கடாட்சியமாக இருப்பாங்க, பார்க்குறதுக்கே மங்களகரமாக இருப்பாங்க. அவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்ல குடும்பங்க. அதான் சொல்கிறேன்ல, இவருக்கு வந்து ரவின்னு வச்சார், அவருக்கு வந்து ராஜான்னு வச்சார். இவருடைய அண்ணன் டைரக்டருக்கு ஒரு அக்கா இருக்காங்க ஜெயம் ரவிக்கு, அவங்க வந்து ரோஜான்னு வச்சார். ஆர்லேயே வந்து வச்சார் பேரெல்லாம். நல்ல பொத்தி பொத்தி வளர்த்தார். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஜெயம் ரவியை வந்து பார்த்திங்கன்னா பொத்தி வளர்த்தார். அந்த கோழியை அடக்காக்கும் இல்லையா குழந்தை குஞ்சுங்களை, அந்த மாதிரி அப்படியே தன்னுடைய அணைப்புக்குள்ளேயே வச்சு வளர்த்துனார் 3 பிள்ளைங்களையும். அதில் வந்து ஜெயம் ரவி மேலே இவருக்கு ரொம்ப பாசம், ரொம்ப வெள்ளந்தியான பையன் அப்படின்னால ரொம்ப பொத்தி வளர்த்தாரு. ஒரு ஹீரோவாக ஆக்கணும், ஒரு பையனை ஹீரோவாக்கணும், ஒரு பையனை டைரக்டர் ஆக்கணும் அப்படிங்கிற எண்ணம், ஒரு கால்குலேஷனோட பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பிளான் பண்ணி பண்ணார். இதை ஜெயம் ரவிக்கு வந்து ஹார்ஸ் ரைடிங்லேருந்து ஸ்விம்மிங்லேருந்து ரன்னிங்லேருந்து எல்லாமே கற்றுக் கொடுத்தார், பயிற்சி கொடுத்தார், டான்ஸ் பயிற்சி கொடுத்தாரு, ஃபைட் பயிற்சி கொடுத்தாரு, எல்லாமே கொடுத்து அவர் நினச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா ஜெயம்னு ஒரு படம், அது தெலுங்கில் வந்த படம். அந்த படம் அதுலேயும் சதா தான் ஹீரோயினா நடிச்சிருந்தாங்க. அந்த படத்தை வாங்கி இங்கே வந்து ரீமேக் பண்ணார். ஏன்னா ஆல்ரெடி ரீமேக் படங்கள் தெலுங்குலேருந்து நிறைய வாங்கிட்டு இருந்ததுனால தெலுங்கில் எந்த படம் வெற்றி படம் அப்படிங்கிறது அவரால் ஈஸியாக கணிக்க முடிந்தது. அப்போ ஜெயம் படம் வந்து தெலுங்கில் ரொம்ப பாப்புலராக ஓடிட்டு இருந்துச்சு, தெலுங்கு படம். அந்த படத்தை வந்து வாங்கி அந்த படத்தில் நடித்த சதாவை ஹீரோயினாக கொண்டு வந்து இவரை ஜெயம் ரவியை இன்ட்ரடியூஸ் பண்ணி சாங்ஸ் எல்லாம், அந்த படத்தில் உள்ள சாங்ஸ் எல்லாம் வச்சு பாட்டெல்லாம் பயங்கரமான ஹிட்டு. அந்த படம் வந்து ரன்னவே ஹிட்டு. ஒரு லவ் சப்ஜெக்ட்டு சூப்பராக இருக்கும்.
வேறு மாதிரி இருக்கும் அந்த படம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பையனை வந்து அடுத்தடுத்து மோல்டு பண்ணார். அது ராஜா தான் டைரக்ட் பண்ணார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பையனை மோல்டு பண்ணார். 2 பேருமே மோல்டு பண்ணார். ராஜாவையும் சரி ஜெயம் ரவியும் சரி. வாய்ப்புகள் அடுத்தடுத்து கொடுத்தார். சந்தோஷ் சுப்பிரமணியம் அது இதுன்னு சொல்லி சம்திங் அது இதுன்னு நல்ல நல்ல படங்களாக அவங்க அப்பா தயாரித்த படங்கள்லாம் நீங்கள் பாருங்களேன். ஜெயம் ரவியோட படங்கள், அந்த சன் ஆஃப் மகாலட்சுமி நதியாவோட நடிச்சிருப்பார் அந்த படங்கள், எல்லா படங்களுமே பாருங்களேன் நல்ல ஒரு குவாலிட்டி பிக்சர்ஸ் செலக்ட் பண்ணார். எல்லாமே தெலுங்குலேருந்து டப்பிங்லேருந்து வாங்கிட்டு வந்துடுவார். ஏற்கனவே ஹிட்டான படங்களாக இருக்கும். அதை கரெக்டாக வந்து பிளான் பண்ணுவார். அதை கரெக்டாக வந்து கால்குலேட் பண்ணுவார். ஒரு ஷூட்டிங் டேஸு அதுக்குள்ளே பட்ஜெட்டில் முடிப்பார். படத்தை வந்து ஹிட் பண்ணிடுவார். அப்படி தான் ஜெயம் ரவிக்கு ஆரம்பத்தில் செலவே கிடையாது. பையன் டேரக்டர், இன்னொரு பையன் ஹீரோ, அவ்வளோதான் இல்லையா? ஆமாம், அப்படி தானே எடுத்தார். நல்லா தான் சொல்லுவார். அவர் ஒரு பட்ஜெட் கால்குலேஷனில் பண்ணுவார் சார். ரொம்ப நல்ல மனுஷன் அவர். வந்து இந்த இளையராஜா ஸ்டுடியோ இருக்குல்ல, இங்கே நீங்கள் கோடம்பாக்கத்தில் இந்த பிரிட்ஜ் ஏறுறதுக்கு முன்னாடி அது ப்ரீமியர் தியேட்டராக இருந்தது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு சின்ன வணிக வளாகம் மாதிரி இருக்கும். உள்ளுக்குள்ளே போனீங்கன்னா அங்கே தான் ஒரு எடிட் ஸ்டுடியோ வந்து இவர் வச்சுருந்தார். ஜெயம் ரவியோட அப்பா நிறைய பேருக்கு சினிமாவில் இருக்கிற எல்லாருக்குமே ஜெயம் ரவியோட அப்பா வந்து தெரிந்த ஒரு மனிதராக இருந்தார். பிரபலமான ஒரு எடிட்டராக இருந்தார். சினிமாவில் இருந்ததுனால எல்லாரோடையும் பழக்கம். ஸோ அவர் பையனை வந்து ஈஸியாக அவரால் கொண்டு வர முடிஞ்சது. நினச்ச மாதிரி சக்ஸஸும் கொடுக்க முடிஞ்சது. ஜெயம் ரவியோடைய முதல் படம் ஜெயம் படம் வந்து பெரிய வெற்றி அடைஞ்சதுனால அடுத்தடுத்து போகிறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. அடுத்தடுத்து வெற்றி படங்களாக கொடுத்தாரு, சக்ஸஸ் பண்ணார், எல்லாம் பண்ணார். ஆனால் அது இவ்வளவும் பண்ணி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஜெயம் ரவியை பொத்தி வளர்த்தது தான் இன்றைக்கி பிரச்சனையோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உண்மையிலுமே பார்த்திங்கன்னா காசு, பணம், பங்களா, காஸ்ட்லி கார் என்ன வேணாலும் இருந்தாலும் பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ரியாலிட்டி வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கணும். கிரவுண்ட் ரியாலிட்டி, கஷ்ட நஷ்டம், அதாவது லைஃபுங்கிறது ரொம்ப கரடு முரடான ஒரு விஷயம். அந்த கரடு முரடான பாதை எப்படி கடந்து போகணும் அப்படிங்கிறத பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அந்த மாதிரி வந்து படிக்காமல் போனதுனால தான் தன்னிச்சு வெளியில் வந்து செயல்படும் போது ஜெயம் ரவியால் அது ஸ்டேபிளாக, அதாவது வந்து ஒரு கான்ஃபிடெண்ட்டாக வந்து சில விஷயங்களை பண்ண முடியாமல் போச்சு. எல்லாமே அவர் எடுத்த முடிவு தான். அந்த திருமண முடிவு, ஆர்த்தியோட நடந்த திருமண முடிவு, அது 2 பேருக்குள்ள காதல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த முடிவு, திருமணம் பண்ணிக்க போகிறேங்கிற முடிவில் உறுதியாக இருந்தார். அதுவும் அவர் எடுத்த முடிவு தான். அந்த நேரத்தில் அவங்க அப்பா அம்மா ஏதோ இது வேறு இடம் பார்க்கலாம் ஏதோ சொல்லியிருக்கலாம், சொன்ன மாதிரி ஒரு தகவலும் இருக்குது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா நான் இந்த திருமணத்தில் உறுதியாக இருக்கேன்னு உறுதியாக இருந்து திருமணம் பண்ணார் ஆர்த்தியை. நல்லா தான் இருந்தாங்க 2 பேரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இன்டர்வியூஸ் இருக்குது. யூடியூப்லாம் போனீங்கன்னா ஏகப்பட்ட 2 பேரும் கலந்துக்கிட்ட இன்டர்வியூஸ்லாம் இருக்குது. அவ்வளோ அந்யோன்யமான ஒரு தம்பதிகளாக இருந்தாங்க. 2 ஆண் குழந்தைங்க இருக்காங்க. சந்தோஷமான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. நீங்கள் வந்து அவங்க மாமியார் இருக்காங்க இல்லையா, சுஜாதா விஜயகுமார் அவர்கள், அவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்டியில் வந்து வருவாங்க அவங்க. அப்போ ஜெயம் ரவி சொல்லுவார், எனக்கு இன்னொரு அம்மா, எனக்கு வந்து 2வது தாயின்னு குறிப்பிடுவார் அவங்கள, சுஜாதா விஜயகுமார். கிட்டத்தட்ட 1 வருஷம் தான் இருக்கும் அந்த பேட்டி வந்து. ஆமாங்க, சமீபத்தில் வந்து அந்த பேட்டியெல்லாம் வந்துச்சு. ஏதோ ஒரு பிரபலமான சேனலில் வந்துச்சு. மனைவி ஜெயம் ரவி 2 பேரும் உட்காந்து கலகலன்னு பேசுகிறது, சிரிக்கிறது, அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அது பார்க்குறதுக்கு. நல்ல ஒரு நட்சத்திர தம்பதிகளாக இருந்தாங்க. அவங்க மாமியார் அந்த பேட்டிக்கு வந்தாங்க. அவங்கள வந்து 2வது தாயின்னு சொன்னார். அம்மான்னு சொன்னால் எவ்வளோ ஒரு மரியாதை வச்சுருந்தா சொல்லியிருப்பார். அப்படியெல்லாம் இருந்த குடும்பத்துக்குள்ளே என்ன நடந்ததுன்னு தெரில. அவர் எனக்கு வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க, எனக்கு செலவழிக்க காசு கொடுக்கல அப்படி இப்படின்னு சொல்கிறார். எது எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா குடும்பம், மனைவி, குழந்தைங்க எல்லாம் இருக்கும்போது கொஞ்சம் அனுசரித்து இருந்திருக்கலாமோன்னு சில நேரங்களில் நமக்கு தோணுது. பர்சனலாக அவருக்கு என்ன நடந்தது நமக்கு தெரியாது. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதை தாண்டி வெளியில் வரார். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வராரு, அங்கே தான் ஆபத்தை தேடிக்கிறார். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வராரு. தனியாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. ஆனால் எங்கேயோ கோவாக்கு போகிறாரு. எப்படி வந்து கெனிஷாவை பார்த்தாரு, எப்படி கெனிஷாவுக்கும் இவருக்கும் ஒரு நட்பு ஏற்பட்டது, அதெல்லாம் நமக்கு யாருக்குமே தெரில. ஆனால் 2 பேரும் பொது வெளியில் ஜோடி போட்டு வர்றது. ஒரு பக்கம் ஆர்த்தி, அவங்க யாராக இருந்தாலும் எப்படின்னா கணவன் இன்னொரு பொண்ணோட வெளியில் பொது வெளியில் வரும்போது டைவர்ஸ் ஆகலை, நீதிமன்றத்தில் வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னும் போது எல்லாருக்குமே கோபம் வரதானே செய்யும். அந்த மாதிரி ஒரு கோபம், அவங்களோட கோபமும் ஒரு பக்கம் பார்த்தா நியாயமானதாக தான் தெரியுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து வரதும் சரியா தப்பாங்கிறது வந்து தப்பு தான். ஏன்னா இப்போ விவாகரத்து ஆனதுக்கப்புறம் என்ன வேணால் செய்யலாம். விவாகரத்து ஆகாத போது இப்படிலாம் செய்யும்போது யாருக்குமே ஒரு கோபத்தை உண்டு பண்ணும். ஸோ ஒரு விஷயம் அவங்க ஆர்த்தி சொல்ல, ஒரு விஷயம் ஜெயம் ரவி சொல்ல, இப்படி மாறி போயிட்டே இருந்துச்சுன்னு முற்றுப்புள்ளி வைக்க முடியல. சமீபத்தில் பார்த்திங்கன்னா ஒரு தீர்ப்பு வந்தது. ஒரு 15 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன் கோர்ட்டில். அவர் ஏதோ ஒரு 3 லட்ச ரூபா கொடுக்க சொன்னாங்க. மாதம் ஜீவனாம்சம், இடைக்கால ஜீவனாம்சம்னு சொல்லுவாங்க, டெம்பரவரி இன்ட்ரீம் ரெமிடின்னு சொல்லுவாங்க, அதை கொடுக்க சொல்லியிருக்காங்க கோர்ட்டில். அதுக்கு அவர் வந்து பார்த்திங்கன்னா அது நான் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன், படிக்க வச்சுட்டு தான் இருக்கேன்னு அவர் சொல்கிறாரு. சுஜாதா விஜயகுமார் அவர்களோட ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க. அவங்களுடைய நிலைமையை பார்த்தாலும் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வருஷத்துக்கு 80 லட்ச ரூபா ஸ்கூல் ஃபீஸ் மட்டும் அதுதான் சார். நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கிறாரு, அது கட்ட தானே செய்வாங்க. அது அந்த காஸ்ட்லி லைஃப் ஸ்டைலுக்கு அஃபோர்டபுளாக இருக்காங்கல்ல. நல்ல பெரிய சம்பளம், ஒரு 10 கோடி ரூபா 15 கோடி ரூபா சம்பளம் வாங்குகிற ஒரு நிலைமையில் இருந்தார் ஜெயம் ரவி.
இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஜெயம் ரவியோட மார்க்கெட் கொஞ்சம் வந்து இறங்கிருச்சு. காரணம் என்னென்னா அந்த ஸ்டெபிலிட்டியை வந்து அவரால் மெயின்டைன் பண்ண முடியல. இப்போ வந்து பராசக்தின்ற படத்தில் வில்லனாலாம் நடித்தார். அவருக்கு என்ன தேவையா என்ன வில்லனாக நடிக்கணும்னு என்ன அவசியம் இருக்குது? சில பேர் விரும்பி நடிப்பாங்க, மார்க்கெட்டில் இருப்பாங்க, விரும்பி வில்லனாக நடிப்பாங்க. கமலஹாசன் கூட நடிச்சிருக்காரு. அப்படி இல்லாமல் பார்த்திங்கன்னா இவர் வந்து இந்த பராசக்தியெல்லாம் வந்து ஒரு சிவகார்த்திகேயன் படம். சிவகார்த்திகேயன் வந்து ஜெயம் ரவியோட ஒரு ப்ரோக்ராமுக்கு வந்து கம்பேர் பண்ணார். சிவகார்த்தியன் ஜெயம் ரவி பெரிய ஸ்டாராக இருக்கும்போது அவருடைய ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து சிவகார்த்தியன் வந்து தொகுப்பாளராக வந்தார். இப்போ சிவகார்த்திகேயனுடைய படத்தில் இவர் வில்லனா நடிக்க போகிறார். அப்படின்னா எல்லாம் மாற்றங்கள் இருக்கும், அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் சொல்கிறேன் இந்த இந்த மாதிரி தான் முக்கியமான காரணம். ஃபைனான்ஸ் வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரகிள் அவருக்கு இருந்தது. ஐஸ்வரி கணேசன் அவர்கள் வந்து கொஞ்சம் சப்போர்ட்லாம் பண்ணாங்க. அவர் வச்சு படம்லாம் எடுத்திருக்காங்கல்ல, இந்த கோமாளி படம்லாம் நல்ல வெற்றி படம், ஒரு நல்ல நட்பிற்கு கொஞ்சம் சப்போர்ட்லாம் பண்ணாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாளைக்கு மற்றவர்கள் சப்போர்ட் பண்ண முடியும்? அதனால் அவராக வந்து பண்ண ஒரு சூழ்நிலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொந்த தயாரிப்பு நிறுவனம் ஆரம்பிக்கிறேன், அது இன்னும் மோசமான ஒரு நிலைமை. அதான் சொல்கிறேன்ல, முடிவுகள் எல்லாமே எப்படின்னா அடுத்தடுத்து பேக் டு பேக் வந்து பார்த்தீங்கன்னா தப்பான முடிவுகளை வேற ஜெயம் ரவி நிறைய. ஒரு படம் இல்லை, 3 படத்தை, அதான் 3 படம் 4 படம்லாம் ஒரு படம் எடுக்கிற தயாரிப்பாளரே இன்றைக்கி ஒன்றும் இல்லாமல் போயிடுறாங்க. ஒரு 4 படம் வந்து சொந்த தயாரிப்பு பண்ண முடியுமா? இது வரைக்கும் சொந்த தயாரிப்பு பண்ணதே கிடையாது. அப்படி இருக்கும்போது சொந்த தயாரிப்பு நிறுவனம் ஒன்று ஆரம்பித்து அதுக்கு பெரிய பூஜை போட்டு அது பெருசாக கிராண்டாக நடந்து அந்த விழாவில் வந்து அவங்க அம்மா மேடையில் வந்து கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. அவங்க அம்மா அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. முடியல அந்த அம்மாவால். உண்மையாலுமே ஆதங்கம் யாராக இருந்தாலும் இருக்கும் இல்லைங்க. பெத்த தாய்க்கு தாங்க அந்த பெத்த வயிறுக்கு தான் அந்த வேதனை தெரியும். மகனை அப்படி பார்க்குறது அவங்களுக்கு விருப்பம் இல்லை. அவங்க அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு அவங்க அப்பா வரல. ஸோ குடும்பத்துக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனை எல்லாமே அதான் சொல்கிறேன்ல, பேக் டு பேக் சிக்கலாகவே போயிட்டுருக்கிற இந்த சூழலில் பார்த்திங்கன்னா சுஜாதா விஜயகுமார் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு 3 லட்சம் கொடுக்க சொன்னதுக்கப்புறம் அவங்க ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க. அதில் அவங்க வந்து உண்மையாலுமே யாராக இருந்தாலும் இந்த பக்கம் மகனை வந்து அப்படி பார்க்க முடியாதுன்னு தாய் நினைக்கும் போது, இந்த பக்கம் மகளை அப்படி பார்க்க முடியாதுன்னு இவங்க நினைக்கிறதுலேயும் நியாயம் இருக்குல்ல. ஏன்னா வந்து கணவன் குழந்தைங்களோட இருக்காங்க, சந்தோஷமாக இருந்துகிட்டு இருந்த வாழ்க்கை இப்படி என்ன ஆச்சோ, யார் கண்ணு பட்டுச்சோ, இப்படி வந்து உடஞ்சி போய் ஆளுக்கு ஒரு பக்கம் தனித்தனியாக உடஞ்சி கிடக்கிறாங்களேன்னு நினைக்கும் போது அது கொஞ்சம் வேதனை தான் அவங்களுக்கு. அவங்களுமே பார்த்திங்கன்னா எப்போவுமே பார்த்திங்கன்னா அவங்களோட பேட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தைரியமாக பேசுவாங்க. அன்றைக்கெல்லாம் கொஞ்சம் அவங்களே உடஞ்சிட்டாங்க. நமக்கே பார்க்கும்போது வேதனையாக இருக்குது. அதான் உண்மையே சொல்ல போனால் நமக்கே இதெல்லாம் பார்க்கும்போது வேதனையாக இருக்குது. அதுக்கப்புறம் அடுத்த நாள் சரி ஓகே அப்படின்னு விட்டுறலாம் அப்படின்னு பார்த்தா இவர் உடனே பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டு ரெட் கலரில் ஏதோ ஒரு ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ளே ஒரு டான்ஸ் ஆடி இவர் ஒரு வீடியோ டக்குன்னு இமீடியட்டாக போடுறாரு. 4 பேரும் சேர்ந்து ஒன்றா ஒரு ரூம்குள்ளே, அதாவது வந்து சமாதானத்துக்கு பேசணும், நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு, ஆனால் நாங்கள் 4 பேரும் சேர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி இவர் ஒரு பதிலடி கொடுக்குறது தொடர்ந்து போயிட்டுருக்கு சார். தொடர்ந்து போயிட்டுருக்கிறத பார்க்கும்போது உண்மையாலுமே ரொம்ப கஷ்டம். ஜெயம் ரவி வந்து ரொம்ப தடுமாற்றத்தில் இருக்கார். நடுவில் பார்த்தீங்கல்ல ஒரு இன்டர்வியூ ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி திடீர்னு பஸ்ட் அவுட் ஆனார், கத்துனார், அழுதுனார், எல்லாம் பண்ணார். மாஸ் ஹீரோ அப்படி பண்ணும்போது அந்த இமேஜே உடஞ்சிரும் இல்லையா? சினிமாலே அது எதிரொலி. மாஸ் ஹீரோ இமேஜ், சினிமாவில் பெரிய ஸ்டார் எல்லாத்தையும் விடுங்க சார். பர்சனலாக லைஃப்னு ஒன்று இருக்குல்ல, மனிதனாக ஒரு வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கே இடைஞ்சல் வர மாதிரியான ஒரு சூழல் வந்து ஜெயம் ரவிக்கு இப்போ இருக்குது. ஜெயம் ரவி வந்து யார் இயக்குறா, என்ன தடுமாற்றத்தில் இருக்கார், ஏன் ஒரு ஸ்டேபிளானா ஒரு ஸ்திரத்தன்மையோடு வந்து முடிவுகளை எடுக்க மாட்டேங்கிறாருங்கிறது தான் நமக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த பிரிவு இது வந்து தவிர்க்க முடியாதது. இது நடந்துருச்சு. இப்போ கோர்ட் வந்து சமரசத்துக்கு தான் அந்த 4 பேரையும் ஒன்றா சொல்லியிருக்காங்க. ஜெயம் ரவி, ஆர்த்தி, 2 பசங்களை ஒன்றா உட்கார சொல்லியிருக்காங்க. உட்கார்ந்தா ஏதாவது நல்லது நடக்கலாமே. பசங்க 2 பேர் வளர்ந்த பசங்களாக இருக்காங்க, 17-16 வயசு பசங்களாக இருக்காங்க. அவங்க அப்பா கிட்ட ஏதாவது சொல்லலாம், அம்மா கிட்ட ஏதாவது சொல்லலாம், 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு அவங்க ஏதாவது முயற்சி பண்ணலாம். பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா புருஷ பொண்டாட்டியினுடைய பிரிவுக்கு பசங்க பாலமாக இருந்து அவங்கள வந்து இணைச்சி வச்சுருவாங்க. நிறைய இடங்களில் நடந்திருக்கு. அந்த மாதிரி ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்குமான்னு தான் நீதிமன்றமே நினச்சி ஒன்றா பேசுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் முடியாதுன்னு சொல்கிறாரு. ஒரு டான்ஸை போடுறாரு, என்னென்னமோ பண்ணுறாருன்னும் போது கொஞ்சம் வேதனையாக தான் இருக்குது. அப்படியே வந்து பிரிஞ்சிடணும்னு முடிவு பண்ணால் சார், நட்சத்திரங்கள் விவகாரத்து நடக்காமையாக இருக்குது. எல்லா இடத்துலையும் விவகாரத்து நடந்துகிட்டு தான் இருக்குது. எல்லா இடத்துலையும் பிரிவு இருக்குது, எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருக்குது. எல்லாம் விவகாரத்து நீதிமன்றங்கள்லாம் அதில் லட்சக்கணக்கான விவகாரத்து வழக்குகள் வந்து ஒவ்வொரு நீதிமன்றத்தில் இந்தியா முழுக்க வந்து நிரம்பி வழிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. குடும்ப நல நீதிமன்றங்களில் நட்சத்திரங்களே எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஜிவி பிரகாஷ் சைந்தவி 2 பேரும் பிரிஞ்சாங்க. அவங்க 2 பேரும் பாருங்கள், அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது, ஒரு பெண் குழந்தை இருக்குது. ஏதாவது பிரச்சனை இருக்கா, பிரிஞ்சிட்டாங்க, சட்டப்பூர்வமாகவே பிரிஞ்சிட்டாங்க. ஐஸ்வர்யா அப்புறம் ரஜினிகாந்தோடைய மகளும் தனுஷும் பிரிஞ்சிட்டாங்க. அவங்களுக்கும் 2 ஆம்பளை பசங்க இருக்காங்க. அவங்களுக்குள்ளேயும் எந்த பிரச்சனையும் இல்லை. இதுக்கு முன்னாடி உதாரணம் சொல்லணும்னா பார்த்திபன் சீதா பிரிஞ்சிட்டாங்க, அவங்களுக்கும் பிள்ளைங்க இருக்குது. அதே மாதிரி ராமராஜன் நளினி பிரிஞ்சிட்டாங்க, அவங்களுக்கும் பிள்ளைங்கள் இருக்குது. நாகரிகமாக வந்து சண்டை போட்டுக்காமல் பிரிஞ்சிடலாமே, ஏன் இப்படி இவ்வளோ தூரம் வந்து சண்டை போடுறாங்க? அந்த சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் ரொம்ப பெருசாக பேசப்படுது, ரொம்ப பெருசாக வந்து எழுதப்படுது. அது
நீங்கள் நம்ம நம்ம வந்து இதை வந்து ஒரு சோஷியல் மீடியாங்கிற பேரில் உட்காந்து பேசுகிறோம். ஆனால் அவங்க குடும்பம்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த குடும்பத்துக்குள்ளே நடக்கிற பிரச்சனைகள் இன்றைக்கி இதெல்லாம் வந்து ரொம்ப மனவேதனை. யாராக இருந்தாலும் என்ன சார், நம்ம நம்ம பார்க்குறோம், நமக்கு பிடித்த ஒரு நடிகர். உண்மையாலுமே எனக்கெல்லாம் ஜெயம் ரவியை ரொம்ப பிடிக்கும். நல்ல நடிகர், நல்லா வளர்ந்து வந்துக்கிட்டு இருந்த நடிகர், யங்ஸ்டரு. இப்போ தான் வாழ்க்கையில் வந்து நல்ல ஒரு நடு பகுதியில் வந்து நிற்கிறாரு. இன்னும் நிறைய போக வேண்டியிருக்கு. ட்ராவல் நிறைய இருக்குது. ப்ரொஃபஷனல் லைஃப்பும் சரி, பர்சனல் லைஃப்பும் சரி, எல்லாமே இருக்குல்ல. அப்படின்னும்போது இப்படி வந்து இப்படி நிறைய சிதைக்கிறார் மனசை, தடுமாற விடுறாரு, என்னென்னமோ பண்ணுறாரு. அவர் ஏன் இப்படி பண்ணுறாருன்னு கூட நமக்கு புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு பண்ணுறாரு. அதெல்லாம் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துலேயும் பாதிக்கப்பட்டது யார் அப்படின்னா ஜெயம் ரவி தான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு. நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஒரு ஷார்ட்ஸ் போட்டு டான்ஸ் ஆடுற மாதிரி வீடியோ போட்டார். அந்த வீடியோ வந்து கின்ஸாக பார்த்துருப்பாங்க போல, இந்த வரேன்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டாங்களோ, எப்படி நிம்மதியாக என்ன எதுவும் நமக்கு தெரியாது. பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி ரொம்ப சங்கடமாக தான் இருக்குது. இதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டீசெண்டான முற்றுப்புள்ளி வச்சா நல்லாயிருக்கும். ஏன் அது நடக்காமல் போயிட்டுருக்குன்னு தெரில. ஜெயம் ரவி இதனால் வந்து அவருடைய கேரியர்லேருந்து எல்லாத்தையுமே வந்து இழந்துடக்கூடாதுங்கிறது ஒரு, நம்மளும் ஜெயம் ரவியை நேசிக்கிற ஒரு ஜெயம் ரவி படத்தை பார்த்து, ஜெயம் ரவின்னா நல்ல மனிதன்றதுனால அந்த பிரியம் அது இருக்கும்போது அவர் நல்லா இருக்கணும் தான் நம்ம சர்ச்சையிலே சிக்காத நடிகர். ஆமாம், சர்ச்சையிலே சிக்காத நடிகர். நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 2 வருஷமாக வெறும் சர்ச்சைகளாக போயிட்டுருக்கு. அதெல்லாம் நல்லபடியாக இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும். ஏதோ ஒரு நல்ல ஒரு மன அமைதி கிடைக்கணும். ரொம்ப நன்றி சார். ஜெயம் ரவி தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி.